இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. பட தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பாக வழக்கறிஞர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். பார்க்கலாம். அப்பீல் கேஸ் வந்திருந்தது. அதில் 2 தரப்பும் வாதிட்டார்கள். அதில் முக்கியமாக ஜனநாயக படக்குழுவினர் வாதம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அந்த படத்தை 22/12 அனுமதி கொடுத்தாச்சு. அதாவது அதை பார்த்து அதில் எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லை. இருக்கிற அப்ஜெக்ஷன் ஒரு 14 இடத்துல மட்டும் கட் பண்ணணுன்ற கான்செப்டை சொல்லி லெட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகும் எங்களுக்கு மறுபடியும் 5ஆம் தேதி ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுத்து படத்தை மறுபடியும் ரீகமிட்டிக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது தவறுன்ற கான்செப்டில் பேசப்பட்டது. அதே போல் இதில் முக்கியமாக யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 5 பேர் படத்தை பார்த்து அதை கமிட்டி ரெக்கமெண்டேஷன் அனுப்பின பிறகு, அதாவது அப்ரூவல் பண்ணி போர்டுக்கு அனுப்பின பிறகு, அந்த 5 பேர்லேருந்தே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்ற ஒரு காரணத்துக்காக, அந்த ஒற்றை காரணத்துக்காக இந்த படத்தை, ஜனநாயக படத்தை ஜனநாயகன் பட விவகாரம் தொடர்பாக இன்று விசாரணை நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வில் இந்த விசாரணை வந்தது. தணிக்கை வாரியம் தரப்பு மற்றும் பட தயாரிப்பு தரப்பு 2 தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. காலையிலிருந்து தொடர்ந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் சற்று முன்னதாக வாதங்கள் நிறைவடைந்திருக்கிறது. இந்நிலையில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. திரைப்படம் என்பது வணிகம் எனும்போது தயாரிப்பாளர்கள் சான்று பெறும் முன்பாக ரிலீஸ் தேதியை எப்படி அறிவிக்க முடியும் என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பிய நிலையில், ஏற்கனவே 22 நாடுகளில் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. படம் ரிலீஸ் தேதி அறிவிக்க சான்று பெறும் வரை காத்திருக்கும் நடைமுறை இங்கு இல்லை. பாலிவுட்டிலும் படங்கள் வெளியீட்டு தேதி சான்று பெறும் முன்பே அறிவிக்கப்பட்டிருக்கின்றன என்று பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து கடைசியாக வாதமாக முன்வைக்கப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறார்கள். ஜனநாயகன் பட சான்று விவகாரம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. படத்திற்கு உடனடியாக சான்று வழங்கும்படி தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து தணிக்கை வாரியம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் 2 தரப்பு வாதங்களை முன்வைத்தன. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் பட தணிக்கை சான்று விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெற்றது. 2 தரப்பும் தங்கள் வாதங்களை முன்வைத்தனர். இந்நிலையில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை தள்ளி வைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.